ஃபுல்லாவே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து லோட் ஆயிருக்கலாம். எஸ்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38. இது வந்து 3 pieces for 1799. பேகி ஜீன்ஸ்க்கு போடுற மாதிரி குர்தா ஸ்டைலும் இங்க இருக்கு. வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ராக்கெட் ஷர்ட்ஸ் லோட் ஆயிருக்கு. 4 pieces for just நம்ம வந்து 500 rupees தான் கொடுத்துட்டு இருக்கோம். பிளெயின் பிரிண்டட் எல்லாமே மிக்சிங்ல இருக்கு. வின்டர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரைசின்ல வந்து உங்களுக்கு இந்த வின்டருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாமே ஸ்லிம் ஃபிட். உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 pieces for 1199. M L XL XXL வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் லோட்ல இருக்கு. ஒரு பிரீமியம் பிராண்டோட ஃபேப்ரிக் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம பிராண்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். கலர்ஸ் பாருங்க, ஃபேப்ரிக் எப்படி இருக்கு பாருங்க, உள்ள இருக்க ஃபேப்ரிக் பாருங்க, வொர்க்மேன்ஷிப் எப்படி நம்ம பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக். இங்க பாருங்க இதுல வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினன் டச் கூட இருக்கும். சில கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கூட போற மாதிரி இருக்கும். அதுதான் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி அவர் கலர்ஸா இருக்கட்டும், அது பேட்டர்னா இருக்கட்டும், அது தேவையான ஃபெசிலிட்டிஸ் அவரும் கரெக்ட்டா பண்ணிருக்கு. ஆமா எல்லாம் பாருங்க எப்படி இது வெளிய வர மாதிரி இல்ல, எல்லாமே பிரீமியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் தான் நிறைய உங்களுக்கு ட்ராக் பாயிண்ட்ஸ்ல கிடைக்காத கலர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டாக் நிறைய இருக்குல, ஃபுல்லா இருக்கு ஸ்டாக். இங்க மட்டும் இல்லாம நம்ம வேற ஹவுஸ்ல ஸ்டாக் இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட Club 360 தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் வந்திருக்கு. நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நியூ அரைவல்ஸ் காட்டுறதுக்கு. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் அக்கா நான் இந்த ஊர்லேருந்து பார்க்குறேன், உங்கள் சேனலோட நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் அடுத்தடுத்து பார்க்குறீங்கன்னா கூட நான் 2வது வாட்டி பார்க்குறேன், 3வது வாட்டி பார்க்குறேன் அண்ட் உங்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட்ல கொடுங்க. வீடியோ கட்டாயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செய்து. அண்ட் தென் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபோன் எடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சோஷியல் பிளாட்ஃபார்மான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணோம்னா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னாலும் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. இல்லை உங்க ஊர்ல என்னென்ன ப்ராப்ளமா இருக்குன்றதாலும் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்தது வந்து இந்த சம்மர், ஐ மீன் சம்மர் கிடையாது, வின்டர் ஸ்பெஷல். எஸ், சம்மர்ல இருந்து வின்டர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம Club 360 பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கா வந்து ட்ராக் பேண்ட்ஸ் வின்டர் கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஃபேப்ரிக் தான் இப்ப பண்ணிருக்கோம். ஒரு ரைசின்ல வந்து உங்களுக்கு இந்த வின்டருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நியர்லி வந்து 10 to 16 பேட்டர்ன்ஸ் கிட்ட வந்து நாங்க லோட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே ஸ்லிம் ஃபிட். உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 pieces for 1199 தான் வரும். 1199. ஆமா, உங்களுக்கு வந்து அதான் வரும். சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு M L XL XXL வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் லோட்ல இருக்கு. ஆமா, கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபேப்ரிக் நீங்க எடுக்கும் போது தெரியும், ஒரு பிரீமியம் பிராண்டோட ஃபேப்ரிக் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம பிராண்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். ரொம்ப டிசைன் பண்ணிருக்கோம். ஆமா, நம்மளோட பிராண்ட்ன்ற மாதிரி பண்ணிருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கலர்ஸ் பாருங்க, ஃபேப்ரிக் எப்படி இருக்கு பாருங்க, உள்ள இருக்க ஃபேப்ரிக் பாருங்க, வொர்க்மேன்ஷிப் எப்படி நம்ம பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் உள்ள. இப்ப நீங்க வந்து இந்தியன் இல்ல, இப்ப நீங்க ஒன் டைம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எங்கேயாவது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேடி வருவீங்க. ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொமெண்ட்ல தான் கிடைக்கும். ஆஃப்டர் வின்டர் கிடைக்குமானா கிடையாது. அதான் விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா, இங்க பாருங்க
இதுல வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினன் டச் கூட இருக்கும். சில கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கூட போற மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, ஃபேமிலியா வர்றவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா. அதுல ட்ராக்கும் எடுக்கிறாங்க, டிஷர்ட்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்னா வளர்ந்து வர வயசு பாத்தீங்கன்னா 13, 14, 15 வருது பாத்தீங்கன்னா. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபெமினன் டச் மாதிரி. ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷலா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து ஜிப் வரும் ஓகேங்களா பாக்கெட்ஸ்ல, இன்னொரு சைடு பாக்கெட் வந்து எம்டியா இருக்கும். சோ பேக் சைடுல வந்து வேலட் வைக்கிறதுக்கு இன்னொரு பாக்கெட் கொடுத்துருக்கோம். சோ அதுதான் விஷயம். நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபேப்ரிக் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஸ்டைல்ல கொடுக்கலாம், எப்படி கொடுத்தா லைக் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பிரைசிங் கொடுத்தா கம்ஃபர்டபுள் ஆவாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு பண்றீங்க. அதுதான் எங்க எக்ஸ்பீரியன்ஸ். 17 இயர்ஸ் தான் இருக்கும் மார்க்கெட்ல. சோ அதான் விஷயம். அதுதான் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி அவர் கலர்ஸா இருக்கட்டும், அது பேட்டர்னா இருக்கட்டும், அது தேவையான ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஆமா, மெட்டீரியல் ஃபேப்ரிக் சொல்லவே முடியாது. சான்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்க. அது சொன்ன மாதிரி வந்து டச் அண்ட் ஃபீல் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அது இல்லாம நம்ம வந்து பிரைஸ் தி பெஸ்ட் பிரைஸ் இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் பாருங்க எப்படி பிரீமியமா வெளிய வர மாதிரி இல்ல. எல்லாமே பிரீமியமா இருக்கு ஸ்டிச்சஸ். எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஆமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்ஸா இருக்கட்டும், நம்ம ரோப் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆமா, எக்ஸ்டெண்ட் ஆகும், நல்லா இருக்கும், போகாது. உங்களுக்கு வந்து இந்த இதுல என்ன பிரச்சனை தெரியுமா, ஒன்னு உள்ள போய்டும், ஒன்னு வெளிய வந்து ஒன்னு போனத எடுக்க கஷ்டப்படணும். ஆமா, இந்த இருக்கு பாருங்க கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஆமா ஆமா, உள்ள போவாது. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஜிப்போட குவாலிட்டியும் பிரீமியமான குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதான் விஷயம். கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் தான். நிறைய உங்களுக்கு ட்ராக் பேண்ட்ஸ்ல கிடைக்காத கலர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாலுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு டி-ஷர்ட்ஸ் போட்டு இத போட்டு நீங்க ஷூஸோட போறா கேஷுவலா இருக்கும், ரொம்ப லக்ஸூரியா இருக்கும். அதான் மெயினான விஷயம். இங்க பாருங்க இந்த பேக் பாருங்க, இங்க பாருங்க நீங்க வந்து லக்ஸூரியான ஃபீல் கிடைக்கணும்னா இந்த கலருக்கு மேட்சிங்கா ஒன்னு போட்டு போறீங்க, ஆப்டா இருக்கும். இங்க பாருங்க அதுல ஆஃப் ஒயிட்லாம் கட்டணும். இதெல்லாம் அப்படி இருக்கும். நீங்கலாம் வந்து இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போற ஃபேப்ரிக்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சூப்பர். சோ அதுதான் மெயினான விஷயம். சோ எல்லாரும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். M, L, XL, XXL வரைக்கும் இருக்கு. S ல இல்ல. S வந்து பாத்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து 28, 30 வரைக்கும் போடலாம். MA வந்து போடலாம் நீங்க. ஆமா ஆமா, 28, 30, 32 வரைக்கும் போடலாம். சோ L வந்து 34, 36 அந்த மாதிரி போடலாம். ஸ்டாக் நிறைய இருக்குல? ஃபுல்லா இருக்கு ஸ்டாக். இங்க மட்டும் இல்லாம நம்ம வேர் ஹவுஸ்ல ஸ்டாக் இருக்கு. இது ட்ரிப்ளிகன்லயே அவேலபிள் இருக்கு. இது ட்ரிப்ளிகன்ல அவேலபிள் இருக்கு. அது இல்லாம நிறைய கலர்ஸ் இருக்கு. அங்க கூட எடுத்துக்கலாம். ஆமா, அங்கே நீங்க போய் எடுத்துக்கலாம். சோ அதான் விஷயம். சோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஃபோன் பண்ணி தான் லொகேஷன் கேட்கணும் அவசியமே இல்ல. கூகுள் மேப்ல இருக்கு. நம்ம எந்த செஞ்சுரியில இருக்கோம். ஒரு ஸ்டோருக்கு நம்ம போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே மேப்பை போட்டு போகிறதுக்கு வரதுக்கு தெரியுது இல்ல. எங்களுக்கு ஒரு நாளைக்கு நியர்லி 10 to 15, 20 கால்ஸ் கிட்ட வந்து லொகேஷனுக்கு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. இன்னும் கேட்டுதான் இருக்காங்க. உங்களுக்கு நாங்க அதான் சொல்றேன், இத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் நம்ம AI வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. ஓகேங்களா, ஒரு ஸ்டோருக்கு போறோம்னா அந்த ஸ்டோரோட லொகேஷன் ஜஸ்ட் மேப்ல இருக்கு. ஆமா, அதுதான் விஷயம். அப்ப நீங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணி அந்த லொகேஷன் அவசியமே இல்ல. அதுல கூகுள்ல வர இந்த ஸ்டோர் ஓபனா இருக்கான்ற அளவுக்கு காமிக்குது. ஆமா ஆமா, அந்த டைம் க்ளோசிங் சூன் போடுதே. ஆமா, நீங்க வந்து 10 o'clock ரீச் ஆகும்போது அது க்ளோசிங் சூன் போட்டுரும். ஆமா, சோ அதுதான் விஷயம். நீங்க வேணும்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குனாக்கா நீங்க ஃபோன் பண்ணி அதனா ஸ்டோருக்கு வந்து இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படி வேணா கேட்டுக்கலாம். லொகேஷனுக்கு வந்து நாங்க வந்து எல்லா நாளுமே இருக்கோமே. இல்ல, லொகேஷனுக்கு நாங்க நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மினிட்ஸ், அதாவது நம்ம சொன்னாக்க அங்க இங்க இருக்கு, அங்க சோ क्वेश्चंस அது போயிட்டே இருக்கு. புதுசா வந்தவங்களுக்கு இருக்கும் இந்த அந்த மாதிரி நம்ம சென்னையில இருக்கிறவங்களுக்கே டவுட் ஜாஸ்தியா இருக்குது. சோ அதுக்காக நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். நானும் உங்களை தப்பிக்க வைக்கிறது எவ்வளவு சொல்றேன், அவர் விடுற மாதிரி இல்ல. நான் என்ன பண்றது, நம்ப மாட்டீங்க. காட்ஸே சொல்றேன், நம்ம ஃபேமிலி வந்து இங்க மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வரைக்கும் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் क्वेश्चन கேக்குறது எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அது இல்லாம இல்ல வாட்ஸ்அப்லயே நம்ம வந்து லைவ்ல லொகேஷன் ஷேர் பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோ இது நான் சிம்பிளா முடிக்கிறேன். மேப்ல போடுங்க, நியர்பை வந்துட்டு கால் பண்ணா கூட அது நோ இஷ்யூஸ். வராம ஒரு லொகேஷன் கிட்ட மாசம் முன்னாடி கேட்டுட்டேன், அதுக்கு அப்புறம் வரலனா. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப நம்ம ஸ்டாக் காமிக்கிறோம், தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வந்து என்னன்னாக்கா இப்ப காமிக்கிற ஸ்டாக்கை வந்து அடுத்த வாரம் வந்து நீங்க கால் பண்ணிட்டு எனக்கு வந்து நான் அன்னைக்கு காமிச்சிங்க போன வாரம் ஸ்டாக், அந்த ஸ்டாக் எனக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா என்னால சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப சாரி தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம நிறைய சேனல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி நிறைய இருக்காங்க. அதே மாதிரி நமக்குன்னு பர்சனலா ஃபேமிலி நிறைய பேர் நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். 41K எங்களுக்கே இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விட்டு வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல முடியும். ஸோ அதனாலதான் நீங்க சீக்கிரம் வந்துக்கோங்க, சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். லேட்டா வந்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து நான் போன கிடைக்கலன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க. அதுதான் மெயினான விஷயம். ஆனா நீங்க ரைட் டைம்ல வந்தன்ற, அதாவது அதை மென்ஷன் பண்ண மாட்டீங்க. அதுதான் சொல்றேன். நான் வந்து இந்த டைமுக்கு வந்தன்றதை சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு போன மாசம் காமிச்சது இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் அதுதான் சொல்றேன். போன மாசம் காமிச்ச வீடியோ கிளிப் காட்டுறாங்க.
இது எனக்கு வேணும்னா நான் எங்க இருந்து போய் எடுத்து தருவேன்? அது காலி ஆயிடுச்சு. இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து கேக்குறாங்க அவங்க. என்னோட பசங்க வந்து சொல்றாங்க ப்ரோ நீங்க அன்னைக்கு போட்ட வீடியோ இன்னைக்கு காமிக்கிறாங்க ப்ரோ, பட் நாங்க சொல்றோம் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்லி அவங்களை நாங்க வந்து கன்வெர்ட் பண்றோம். சோ இப்படிதான் இருக்கு, உங்களை நாங்க கன்வெர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து நியூவா வர்றது உடனே சோல்ட் அவுட் ஆயிடும். இங்க வச்சு இந்த சமோசா போகாத சமோசா வச்சு கடத்த வைக்கிறது கிடையாது. ஒரு கடையில வந்து ஒரு ஃபுட்டோட கடையில வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரஷ் இருக்கு அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குன்னா எங்க கிட்ட குவாலிட்டி இருக்க போய் தான் திருப்பி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு. நாங்க மாடல்ஸ் மாத்திக்கிட்டே இருக்கோம். நம்ப மாட்டீங்க, ஸ்ரீலங்கால நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. வரவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ 3 days முன்னாடி 23,000 கிட்ட பில் பண்ணாங்க, 55 பீசஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு லொகேஷன்ல வர அவுட் ஆஃப் நிறைய இடத்துல இருந்து வராங்க, திருப்பதியில வராங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க. ஆமா அவங்க வரவங்க யாருமே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, லாங்ல இருந்து வரவங்க யாராவது வந்து 5 பீஸ் எடுப்பாங்க, 1 பீஸ் எடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. அவங்க வரதே அவ்வளவு தூரம் வரதே வந்து எடுத்துட்டு போவாங்க. அதுதான் விஷயம். சோ இதுல வந்து நாங்க மெயினா மோட்டிவ் வந்து எங்க பிசினஸ் இது பண்ணுன்ற விஷயம் இல்ல, வர்றவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம், அதான் நாங்க அதான் நாங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். சோ என்ன மாதிரி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, சில பேருக்கு வந்து மேட்ச் பண்ணவே முடியாது, தெரியாது. சோ அதெல்லாம் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா டைம் எடுத்து ப்ரோ இது உங்களுக்கு நல்லா இல்ல ப்ரோ, இது போடுங்க ப்ரோ, இப்படி போடுங்க ப்ரோ, ஃபிட் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க வந்து அப்படி சொல்லி நாங்க அதுல எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ அந்த அளவுக்கு நாங்க டீடைலா வொர்க் பண்றோம். அந்த அளவுக்கு டைம் கொடுக்க அவங்க தயாரா. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 400 ரூபீஸா இருந்தாலுமே நாங்க வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ். சோ அதான் விஷயம். பேசுறவங்க நிறைய பேர், சில பேர் வந்து உங்களுக்கே தெரியும், இப்ப எனக்கு பிடிச்சது வந்து இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இவங்களுக்கு பிடிச்சது வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா இருக்க முடியாது. ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு இதை வந்து எப்படி வேணா அவங்க சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனா வந்து நாங்க எப்படி ஒர்க் பண்றது எங்களுக்கு தான் பேக்ல தெரியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் நாங்க கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு நாங்க ஒர்க் பண்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நாங்க பேக்ல வந்து எத்தனை பசங்க நாங்க ஒர்க் பண்றோம், ஸோ அந்த இதுக்கு நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், டைம் எப்படி கொடுக்குறோம், அதுக்கு நாங்க எவ்வளவு இது நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்